வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க கான்ஃபிடென்ட்டா ஜெர்மன்ல பேசணுமா, கிளாரிட்டியோட கத்துக்கணுமா, அப்ப நீங்க ரைட்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. வெல்கம் டு மை சேனல் ஏஆர் ஸ்பீக்கப் கைட்ஸ். நம்ம நீங்க பார்க்க போறது என்னன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். நம்ம இப்போ ஓரளவுக்கு A1ஓட என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸாம்ல கவர் பண்ணுமோ அந்த எல்லா டாபிக்ஸையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. என்னென்ன கிராமர் டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்தராக அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸையும் நம்ம செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். எல்லா டைலையும் ஒன் டேல பார்க்கணும்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்ப்ரெஷன் வந்து டைல் 1 பார்த்தாச்சு. செல்ஃப் இன்ட்ரோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரெஷன் டைல் 2. ஸோ ஸ்ப்ரெஷன் டைல் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் இந்த இடத்துல சைடில் காட்டுற மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டில் உங்களுக்கு ஒரு நேம் இருக்கும், ஒரு வேர்டு இருக்கும், ஒரு ஒக்காபுலரி இருக்கும். அந்த ஒக்காபுலரியை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது WH கொஸ்டினாக இருக்கணும். ஆன்சர் வந்து இப்போ என்ன ஆகும்னா, ஒரு டீமில் ஒரு 4-5 பேர் இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டை நீங்கள் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கார்டை பார்க்க முடியாது, நீங்கள் திருப்பி தான் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அந்த வேர்டை பார்த்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேர்ட் ஓகனெண்டர் அப்படின்னு சொன்னால், ஓகனெண்டர்னா என்னது? வீக்கெண்ட். ஸோ வீக்கெண்டை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாஸ் மார்க்ஸ் டூ அம் ஓகனெண்டர், நீ வீக்கெண்டில் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களோட பார்ட்னர் கிட்ட இருந்து வரும். இன்னொரு பர்சன் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பர்சன்ட் இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இஷ் கேஹர் இன் ஸ்கீனோ அம் ஓகனெண்டர், இந்த வீக்கெண்டில் நான் வந்து தேட்டர் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ் தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். அண்ட் ஆன்சர் வந்து யா, எஸ், நோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடாது. உங்களோட வந்து ஒரு சென்டென்ஸ் ப்ராப்பர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். ஏன்னா உங்களுக்குமே ரிட்டன் வந்து அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டினும் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பார்ப்பாங்க, உங்களுக்கு ஆன்சரும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். நீங்கள் யோசிக்கிறதுக்கான டைமோ, நீங்கள் பொறுமையாக யோசிச்சு சொல்கிறதுக்கோ எதுக்குமே உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் அதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஓகனெண்டர்னா என்னன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற இன்விஜிலேட்டர்கிட்ட கேட்கலாம். ஆனால் அதுவுமே நீங்கள் ஜெர்மனில் தான் கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓகனெண்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல, அப்போ நீங்கள் அந்த ஜெர்மன் யார் அந்த இடத்துல இன்விஜிலேட்டராக இருக்காங்களோ அவங்க கிட்ட என்ன கேட்கணும்னா, வாஸ் பெடாய்டேட் ஓகனெண்டர் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதோட மீனிங்கை ஜெர்மனில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ தட் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதுதானான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு வேர்டு எனக்கு தெரியல அப்படிங்கிறதுனால ரொம்ப பேனிக் ஆகிக்க வேண்டாம். அவங்ககிட்ட நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம், பட் அந்த கொஸ்டினும் ஜெர்மனில் தான் இருக்கும், அவங்க உங்களுக்கான ரெஸ்பான்ஸும் ஜெர்மனில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எப்படியாவது கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபமிலியர் அப்படின்னு சொன்னால் என்னது? ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேர்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த வேர்டை வச்சு நீங்கள் ஏதாவது கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலியை வச்சு நம்ம என்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம்னா, ஓ இஸ்ட் டைனா ஃபமிலியா, இப்போ உங்கள் ஃபேமிலி எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்குறது. ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸும் அவங்க வந்து ஜெர்மனில் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபமிலியா அப்படிங்கிற அந்த வேர்டை அதில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தட் வுட் பி அ பெட்டர் அண்ட் சேஃபர் சைட். இல்லை, நான் எனக்கு அந்த இடத்துல டக்குன்னு அந்த ஃபமிலியாங்கிறத வச்சு என்னால் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியல, கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேளுங்க, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஃபார் எக்ஸாம்பிள், சில வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியாமல் சிச்சுவேஷனில் இருக்கலாம். மேபி டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாமையும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அது ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபமிலியாங்கிறத வச்சு உங்களுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணணுன்றது தெரியல அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி 2 பர்சன்ஸ்க்கு வந்து ஒரே கார்டு இருக்குது, அவங்க வந்து ஆல்ரெடி ஓஎஸ்ட் டைனா ஃபமிலியா அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்கலாம். இல்லைனா ஆல்ரெடி அந்த கொஸ்டின்ஸ் அதே மாதிரியே வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அது ரிலேட்டடாக வி இஸ்ட் டைனா மூட்டர் நாம அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம் ரிலேட்டட் டு த ஃபேமிலி. முடிஞ்ச அளவுக்கு ஆனால் அந்த ஃபமிலியா ஆர் ஓகனெண்டர் அப்படிங்கிற அந்த வேர்டை அந்த கொஸ்டினில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தட் வுட் பி அ பெட்டர் அண்ட் சேஃபர் சைட்.
ஸோ ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சென்டென்ஸில் இருக்கணும். நீங்கள் மட்டும் ஜஸ்ட் யா நைன் அப்படி போட்டு முடிச்சிடக்கூடாது. ஓகே, இது வந்து ஸ்ப்ரெஷன் சைல்ட் 2. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள், ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டில் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கணும், அந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்கள் பார்ட்னர் எகைன் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அவ்வளவுதான். நார்மலாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் WH கொஸ்டின் நீங்கள் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிருக்கணும் கம்பல்சரிலி. அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதுதான் டைல் 2. ஸோ உங்களுக்கு இப்போ டைட்டில் வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த டைலோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Amaksha. Bye.